ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் வந்து 4 வித்தியாசமான ரொம்ப ஈஸியான, அதே சமயம் வாயில் வச்சா அப்படியே கரையிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் 4 ஸ்வீட் வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டெல்லாம் பார்க்குறதுக்கு ரிச்சாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுட் கலரு எசன்ஸ் எல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் நேச்சுரலான பொருட்களை வச்சு தான் இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்கள்லாம் ஆசையாக சாப்பிடும்போது நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட்டெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. முதல் ஸ்வீட் பார்த்திங்கன்னா, கண்ணை கவர்ற மாதிரி ஆரஞ்சு கலரில் சூப்பரான பாம்பே ஹல்வா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு வந்து நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல. நேச்சுரலான பொருட்களை வச்சு 10 நிமிஷத்தில் இந்த ஹல்வாவை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஹல்வாவுக்கு கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த கேரட்டை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். கேரட் வந்து திரியாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வெறும் ஜூஸ் மட்டும்தான் வேணும். அதனால் இன்னொரு தடவை வடிகட்டி எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு கேரட் ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கப் அளவு தண்ணி விட்டு நம்ம இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி பால் மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இதையும் தனியாக வச்சிடலாம். இந்த கேரட் ஜூஸும் இந்த கார்ன்ஃப்ளவரும் ரெடியாக இருந்தால் 10 நிமிஷத்தில் இந்த அல்வா பண்ணிடலாம். ஒரு அடி கனமான பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லது, அல்வா ஒட்டாமல் வரும். இதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 1 கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 1.5 கப்பு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு நல்லதில்லை. ஆனால் தீபாவளி ஸ்வீட்டெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது அதே டேஸ்ட்டில் வரணும் அப்படின்னா நம்ம சேர்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். சர்க்கரை பாகுக்கு பதம் எல்லாம் எதுவும் தேவையில்லை, 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து அரை மூடி அளவுக்கு லெமன் சாறு சேர்த்துக்கிறேன். லெமன் சாறு தான் இந்த அல்வாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம நல்லா கொதிக்க விடுறதால கேரட்டோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வராது, இந்த லெமனோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இன்னொரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில் கலர் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இது கிளற நல்லா கலர் வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட்டி மாதிரி தெரியும். பயப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் கிளறினாவே போதும். இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு கண்ணாடி மாதிரி வந்துடும். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கண்ணாடி மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 1/2 கப்பிலிருந்து 3/4 கப் அளவுக்கு தேவைப்படும். நம்ம நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறி எடுத்தால் போதும். இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நறுக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன். உங்கள்கிட்ட மைசூர் பாக் ட்ரே இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், தட்டு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பவுலில் செட் பண்ணுறேன். இன்றைக்கி கீழே வந்து கொஞ்சம் நறுக்கின பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் திருப்பும் போது அழகாக வரும். நம்ம கிளறின அல்வா வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம இதில் போட்டுறணும். கொஞ்சம் மேலே இப்படி டேப் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 2 மணி நேரம் செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் பீஸ் போட்டால் தான் நீட்டாக வரும். ஆறட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆறிடுச்சு, நல்லா செட் ஆகிருக்கு, கொஞ்சம் கெட்டி ஆகிருக்கு. இப்போ இதை திருப்பிடலாம். வாவ்,
பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் நேச்சுரல் பொருட்களை வச்சு நம்ம வந்து இந்த கலர் கொண்டு வந்துட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. பிகினர்ஸ் கூட சூப்பராக இது செஞ்சு எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டெக்ஸ்சர் வந்து அருமையாக வந்திருக்கு. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற பாம்பே ஹல்வா வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஹார்டாக இருக்கும். ஆனால் இது நம்ம நிறைய நெய்யெல்லாம் சேர்த்து பண்ணுறதால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. வாயில் வச்சா அப்படியே கரையிற மாதிரி அருமையான டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து கேரட் சேர்த்து பண்ணியிருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம வந்து கலரெல்லாம் சேர்க்காம நம்ம எந்த பயமும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்களா? இதை பண்ணுறதுக்கு நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ட்ரை தேங்காய் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காவே இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நம்ம உடச்சிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் தோலை வந்து நம்ம இப்படி சீவி எடுத்துடணும். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பவுட்ரு பண்ணி நம்ம இதே மாதிரி ஸ்வீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் தேங்காய் துருவியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து லேசாக நம்ம வறுக்கணும். நம்ம வீட்டில் பண்ண தேங்காய் துருவல்னால் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இது வந்து சீக்கிரமாகவே வறுபட்டுரும். வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதில் வந்து பைண்டிங்காக பால் சேர்க்க போகிறோம். 1/2 கப்பிலிருந்து 3/4 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக 3/4 கப்பு பால் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கலர் ப்ரௌனாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். இதில் வந்து ஏலக்காய் பொடியோ எசன்ஸோ எதுவுமே நான் சேர்க்கலை. அந்த தேங்காவோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இது இப்படியே விட்டுற போகிறேன். நம்ம ஆரம்பத்தில் சேர்த்த அந்த 1 ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கிளறி இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த ஸ்வீட் மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இது இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு அந்த தேங்காயில் கோட்டிங் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நான் செர்ரி வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஸ்வீட்டை இன்னும் ரிச்சாக க்ரீமியாக கலர்ஃபுல்லாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கிற இந்த பிங்க் கலர் ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் ஃபுட் கலரோ எசன்ஸோ எதுவுமே பயன்படுத்தலை. நேச்சுரலான பொருட்களை வச்சு இந்த ஸ்வீட்டை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட்டுக்கு கலர் கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவிக்கோங்க. அந்த துருவின பீட்ரூட்டை டீ வடிகட்டியில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்துனீங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் கீழே வந்துடும். இதில் நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. அந்த பீட்ரூட்டில் இருந்த ஜூஸை தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஏலக்காயை பொடி பண்ணிக்கலாம். எப்பயுமே ஏலக்காய் கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு நம்ம பொடி பண்ணோம்னா ஈஸியாக பவுடர் ஆயிரும். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு ட்ரை தேங்காய் பவுடர் எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே தேங்காய் துருவி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான சூட்டில் வச்சுக்கணும்.
இந்த கடாயை ஸ்டவ்வில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த தேங்காவும் மில்க் மேடும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ஏலக்காயிலேருந்து 1 ஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து ஒரு பவுலில் கொஞ்சம் இந்த தேங்காய் மிக்சரை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துட்டேன். இப்போ இந்த மீதி இருக்கிற தேங்காய் மிக்சரில் வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணால் போதும். அதுலேயே சூப்பராக கலர் வந்துடும். பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணுறதால டேஸ்ட் மாறுமாங்கிற டவுட்டே உங்களுக்கு துளி கூட வேண்டாம். நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம், அதோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பீட்ரூட்னால இந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவர் கண்டிப்பாக மாறாது. நீங்கள் என்னை நம்பி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பிங்க் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ இந்த லட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு ஒரு பெரிய பால் அளவுக்கு இந்த பிங்க் கலரில் இருக்கிற தேங்காய் மிக்சரை நம்ம எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு நடுவில் ஒரு சின்ன பால் ஒயிட் கலர் தேங்காய் கலவையை வச்சிடலாம். இப்போ இதை மூடி நம்ம ரவுண்டாக லட்டு மாதிரி உருட்டிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் ரெடி. இதே மாதிரி எல்லா லட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சம் ட்ரை கோகோனட் பவுடர் தூவி விடுறேன். மேலே பிஸ்தா பருப்பை ஹாஃபாக கட் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஸோ கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே ஜூஸியாக டேஸ்டியாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தீபாவளிக்கு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணி அசத்துங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் இந்த ஸ்வீட் கொடுக்கும்போது எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க. அடுத்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் டேஸ்ட்டில் காஜு கத்லி டெக்ஸ்சரில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்வீட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 4 பொருள் தான் தேவை. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம தீபாவளினா ஸ்வீட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி பக்கத்து வீடு எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போ காஜு கத்லி எல்லாம் பண்ணால் நிறைய முந்திரி பருப்பெல்லாம் தேவைப்படும், பட்ஜெட் எகிரிரும். ரொம்ப கம்மி செலவில் ஆனால் காஜு கத்லி மாதிரி ரிச்சான ஒரு ஸ்வீட் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்து நம்ம வந்து எண்ணெயெல்லாம் எதுவும் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோலெல்லாம் பிரிய ஆரம்பிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். இப்படி தேய்ச்சி விட்டால் அந்த தோலெல்லாம் வந்து கழண்டு வந்துடும். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா தோலெல்லாம் தனியாக வந்துடும். நம்மளுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை மட்டும் தனியாக கிடச்சிரும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மிக்ஸியை தொடர்ந்து ஓட்டக்கூடாது, விட்டு விட்டு பல்ஸ் பண்ணி ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பவுட்ரு கிடைக்கும். இல்லைன்னா எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாக ஆயிரும். இந்த ஸ்வீட்டுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய பேக்கெட்டு 12 பிஸ்கட் இருக்குது இதில். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதே மாதிரி விட்டு விட்டு பல்ஸ் பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நைஸாக பவுடர் ஆக்கிக்கணும். வேர்க்கடலை பவுடரும் ஓரியோ பவுடரும் ரெடியாக இருந்தால் 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் பெட்டர். எந்த கப்பில் வேர்க்கடலை அளந்தமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த பாகு கொதித்து ஒரு சிறு கம்பி பதம் வரணும். நம்ம சர்க்கரை பாகோட பதம் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும், அப்போ தான் ஸ்வீட்டு கரெக்டாக வரும். ஒரு சிறு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக கொதிச்சிருச்சு அப்படின்னா தண்ணி பத்தாமல் ஸ்வீட்டு வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும்.
ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு தெரியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கவுண்டர் டாப் மேலே ஒரு பட்டர் பேப்பரை விரித்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்வீட்டை வந்து சூடாக இருக்கும் போதே இதில் போட்டுறணும், இல்லைன்னா பாத்திரத்துலேயே செட் ஆயிரும். இந்த மாதிரி பட்டர் பேப்பரை மூடி கொஞ்சம் லேசாக இப்படி தட்டிக்கலாம். சப்பாத்தி உருட்டுறதை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் தடவின பிளேட்டில் போட்டு ஸ்பூன் வச்சு கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் பட்டர் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த ஸ்வீட் வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம பீஸ் போடணும். ஆறிடுச்சு அப்படின்னா பீஸ் போடுறது கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி நேராக கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டயகனலாக இந்த மாதிரி குறுக்க வந்து கோடு போட்டோம்னா டைமண்ட் ஷேப்பில் வந்துடும். காஜு கத்லி ஷேப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே ஆறட்டும். ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஷீட்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிருக்கு. இப்போ வந்து இதை பட்டர் பேப்பர்லேருந்து இப்படி உரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக சாக்லேட் ஃப்ளேவரில் காஜு கத்லி டெக்ஸ்சரில் ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இது வந்து நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டுவாங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டெல்லாம் உங்கள் வீட்டில் பண்ணி அசத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட்டில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. நான் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.